Hello guys, welcome back to our YouTube channel More Than Bros. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா த கிளீம்ஸ் ஆஃப் KHXRK ரியாக்ஷன் அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம Reunion reaction பண்ண போகிறோம். ஸோ வருஷம் கழிச்சு எஸ் 30 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 40 இயர்ஸ் நம்ம உலகநாயகன் கமல் சார் and also நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நெக்ஸ்ட் ஃபிலிம். ஸோ முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் நம்ம பேசலாம். ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாமா? ரெடி 1 2 3 கோ. எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது? புதிதமான கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ரூமுக்கா இந்த ரூமுக்கா? ரெண்டுல தான் சொல்லுங்க. என்ன தர? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி மாதிரி இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த டூ ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளே இதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கு போகலாம். சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு ரொம்ப அழகா இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுத்து. ஓகே இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். Frame of mind. Mayor musical. Imagine running. It's okay. Idiot. Well said. Well said. சார் ஒரு பீத்தோனோ ஒரு பப்பிலையோ பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கலாம். யாரு ஹீரோ கேட்கறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. ஹீரோ கமெண்ட் செக்ஷன். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த ஃப்ரேம் மட்டும் வைங்க, நடந்து வருவாங்க ரெண்டு பேரும். ஆமாங்க வெரி இத பாரு. ஃப்ரேம் பாருங்க, நல்லா இருக்கு. 40 years, right? ஆமா 40 years. லைக் அந்த ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐயோ ரெண்டு பேரும் வரணுமே வரணுமேனு கடைசியா
வந்துட்டாங்க. நெல்சன் சார் டைரக்ஷன்ல கமல் சார், ரஜினி சார் ஒன்றும் எத்தனை படம் நடிச்சிருக்காங்க? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படத்துல ரஜினிகாந்த் சார் ஃபர்ஸ்ட் வில்லனா. ஆமா, அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு நினைத்தாலே இங்கும் 16 வயதிலே லைக் வெரைட்டியாக சொல்லிட்டு போகலாம். ஸோ அது ஒரு கோம்போ வந்து பக்காவாக இருக்கும். ஆமா. ஸோ ஒன் பார்ட்க்கு அப்புறம் அவங்க தனித்தனி வே எடுத்துட்டு போயிட்டாங்களா, லைக் நான் ஒரு வேல போகிறேன், நீங்கள் ஒரு வேலை வாங்க அப்படின்னு. லைக் இந்த 40 years மறுபடியும் ரீயூனியன். அதாவது செகண்ட் ஜெனரேஷன். நம்மளுக்கே 20 years மேலே ஆச்சு. ஆமா, 20 years முன்னாடி. ஸோ கிட்டத்தட்ட 2 generations அப்புறம் ஆமா மறுபடியும் ஸ்கிரீன்ல 40 years. ஆனா பயங்கரமா ஒரு மாதிரி ஸ்வாகா இருக்கு, ரெட்ரோவா இருக்கு, ரெட்ரோ வைபா அப்படியே பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா அது பயங்கரமா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் 2 பேரும் ஸ்கிரீன்ல கேட்டாங்க யார் ஹீரோ கேட்டாங்க, யார் ஹீரோ. அதுவும் இல்லாம இது ஓகே ஆக்ஷன் ஃபன் ஃபீலா போகுது, காமெடி எப்படி இருக்கும்? ஏன்னா 2 பேருமே வேற லெவல்ல இருக்கும், 2 பேருமே தனி ட்ராக். சோ இப்ப கதைப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல என்னது, அதுவும் யார் ஹீரோன்னு வேற கேட்டாரு. யாருக்கு தெரியும்? ஒன் ஆஃப் them will be the villain. யாராவது ஒருத்தர் வில்லனா இருக்கலாம், இல்ல 2 பேருக்கு காமனா வில்லன் வரலாம். 2 பேருமே ஆன்டி ஹீரோஸா கூட இருக்கலாம். பார்த்தா விஜய் சேதுபதி இல்லடா, இல்ல விஜய் சேதுபதி இல்லடா. நல்லா இருக்குவே, நல்லா இருக்கு. யாருக்கு தெரியும் நடக்கும் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ ல பாப்போம். ஆனா நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல, ஒரு அப்டேட்டும் வரல. ஷூட்டிங்கே இப்பதான் ரஜினி சாருக்கு முடிஞ்சிருக்குல்ல. ஆமா. சோ அதுக்குள்ள செகண்ட் மூவி. ஓகே, வெயிட்டிங் பாப்போம். சோ ஐ ஹோப் ஜெயிலர் 2 கண்டிப்பா. ஏன்னா ஜெயிலர் 1 அது ஒரு ஏரா. ஜெயிலர் இப்ப எப்படி ஒரு காலத்துல முத்து படைப்பாருங்க, அது நம்ம ஜெனரேஷன்ல ஜெயிலர் வந்து ஒரு ஏரா. லைக் ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ரஜினி சார். ஆமா, ஜெயிலர் படத்துல. கபாலிக்கு அப்புறம் ஜெயிலர் படத்துல தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணி கத்தி ஒரு சீனோ அதோ லைஃபா நாங்களாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டேல கூட அந்த டைம் வீக்கெண்ட் தான் நம்ம வீக்கெண்ட்ல கூட எல்லாமே இந்த கிட்ஸோட. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் பயங்கர இருந்துச்சு. கமல் சார் வந்து விக்ரம். ஆமா, விக்ரம் சேம் கோஸ் டு ஜெயிலர் அந்த மாதிரி இருந்துச்சு செம்மையா. கமல் சார் பத்தி நம்ம சொல்லலாம், ரஜினி சார் பத்தி பேசிட்டோம், கமல் சார் பத்தி பேசல. இப்போ நம்ம ஒரு சில புது படங்கள் வரும்போது நம்ம நல்லா இருக்கு இந்த டெக்னாலஜி, இது நல்லா இருக்கு, இது பட் அது நல்லா டீப்பா போனா தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கமல் சார் ஏற்கனவே எனிதிங் வி லேர்ன் புதுசா என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் விக்ரம் படத்துல அந்த மோக்கோபாட் திங், அது சோ எனக்கு வந்து விக்ரம் ஸ்டோரியை பார்க்கணும். இவரோட ஸ்டோரி ஐடியா தான். இவர் விக்ரம் அந்த விக்ரம் ஃபர்ஸ்ட் விக்ரம் வரும்போதே அவர் வந்து செகண்ட் விக்ரமா இந்த ஸ்டோரி தான் பண்ணலான்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லோகேஷ் எழுதுன வந்து கதை தான் அந்த பார்த்த விக்ரம். ஸோ அதான் எனக்கு ஒரு யோசனை, பிளாக் ஸ்குவாட்னு சொல்லி ஒரு ஸ்குவாட். அதாவது நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த பிளாக் ஸ்குவாட்னு வந்து ஒரு எப்படி சொல்றது, அவரு திங்க் பண்ண விதமே எப்படி சார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்சீங்க? அது ஏன்னா இப்ப நாங்க இவ்வளவு டெக்னாலஜில படம் பார்த்து கூட நாங்க அந்த பிளாக் ஸ்குவாட்னு ஒண்ணு இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு அசைன் பண்ணி வச்சிருக்காங்க, நாங்க யோசிக்கவே முடியல. ஆனா நீங்க அப்பயே வச்சிருக்கீங்க. அது ஆக்சுவலி ஒரு ஆக்டர் வந்து யார் சொன்னான்னு தெரியல, கமல்ஹாசன் வந்து ஒரு சொன்னாங்க வந்து கமல் டசன்ட் நீட் ஆஸ்கார் நீட்ஸ் கமல்ஹாசன் அப்படின்னாங்க. பெர்ஃபெக்ட். ஆமா, சீரியஸ். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல சார் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா வி மஸ்ட் தேங்க் யூ, பிகாஸ் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண டெக்னாலஜியில தான் நம்மளும் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் நாங்க வந்து இப்போ யூஸ் பண்ணி நாங்க இப்போ வந்து எங்களால் படம் எடுக்க முடிஞ்சா அது நீங்களும் ஒரு காரணம் சார். தேங்க்யூ ஸோ மச். நாட் ஜஸ்ட் டெக்னாலஜி அந்த திங் இல்லாம ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி செய்யணும், ஒரு கதையை வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போகலாம் அப்படிங்கறது உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்து நாங்க கேட்டுக்கிட்டோம். ஒரு ஆக்டர் தாண்டி ஒரு பக்கா டைரக்டர், பக்கா ஸ்கிரீன். ஆமா, சரி. கமல் சார் இஸ் வேற லெவல், சீரியஸா காட் ஆஃப் சினிமா ஃபார் ரீசன். காட் ஆஃப் சினிமா ஃபார் ரீசன். ஸோ நீங்க எடுத்து வச்ச ஒரு முதல் படி தான் நம்ம எல்லாரும் நாங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆமா, அதுக்கிட்டே சொன்னோம். ஆனா இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் நம்ம ப்ரீவியஸ்லி பண்ண ட்ரெய்லர் ரியாக்ஷனோட கொஞ்சம் நீட்டா இருக்கும். அது ஏன்னா வந்து நாங்க சொல்லி ஆகணும், பிகாஸ் எங்க அப்பா தாத்தாக்கு அப்புறம் இவங்க ஒன்னும் நின்று நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தேங்க்யூ சொல்லிதான். எஸ், ஓகே, லெட்ஸ் see பாப்போம். நெல்சன் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹி இஸ் a huge fan of Breaking Bad. அந்த இதோட ரொம்ப பெரிய ஃபேன் அவரு. ஜெயிலர் படம், பீஸ்ட் படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஷார்ட்லி ஆமா தெரியும்.
அந்த ஒயிட் ஷாட், எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட், க்ளோஸ் அப் எக்ஸ்ட்ரீமோட அது எல்லாமே வந்து அந்த ரெஃபரன்ஸ் தான் அங்கேருந்து. ரொம்ப வேணும் இதே ஆமா ப்ரீவியஸா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே இந்த இவ்வளவுக்கு தான் வச்சிருவாங்க பாடி ஹாஃப் ஷாட்டா, இவர் மட்டும் வைடா வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ரீசன் ஜெயிலர் வந்து பயங்கரமா அந்த காரணம் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபி தான் சீரிஸ். ஆமா. ஸோ செம்மையா இருக்கு ப்ரோமோ. வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட் தான் நினைக்கிறேன். வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ உங்களாரையும் அடுத்த ரியாக்ஷன் வீடியோல சந்திக்கிறோம். until then signing off from More Than Bros.